செங்கோலை தூக்கி அவர்களுடைய விரோதத்தை காண்பிப்பதற்கு முயற்சித்தார்கள். இவ்வாறான கேவலமான செயல்கள் செய்யும் போது ஏன் அவர்களை உங்களுக்கு வெளியேற்ற முடியாத அதிகாரம் இல்லையா சபாநாயகருக்கு? சுரேஷ் சலை இப்பொழுது சிஐடிக்குள் இல்லை, சிகிச்சை பெற்று வருகின்றார். உண்ணாவிரதத்தையும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றார். ஜனாதிபதி தலையிட வேண்டும், தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும். அல்லது எவ்வளவு காலம் ஒரு வைத்தியசாலையில் வைத்திருக்க போகிறீர்கள்? 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர சுரேஷ் சலை அயராது பாடுபட்டார். ராணுவ தளபதியாக இருந்த சரத் போன்சேகா மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், நான் அவரை விரட்டி விட்டேன். என்ன நடக்கின்றது வளையக பக்கம்? போய் பாருங்கள் ஹட்டன் நகரத்தை, தயவு செய்து. மிக மோசமாக இருக்கின்றது. மாடங்கட்ட மனோகணேசன் சிங்களடியில போய் அடிக்கல் நாட்டுகின்ற மாக்கட்டுக்கு. தற்போது இருக்கின்ற மலையகம் சார்ந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் அட்டனுக்கு சென்று பார்த்து இருக்கின்றார்களா? அது சம்பந்தமாக பேசி இருக்கின்றார்களா? திருமணம் முடித்தவுடன் குழந்தை கிடைக்கின்றதா? இல்லை. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைவதாக ஒரு கதை செல்கின்றது. ராஜபக்சையின் களவுகளில் இருந்து ராஜபக்சை காப்பாற்றிக் கொள்வதற்காக ராஜபக்சையால் கொண்டு வரப்பட்ட ஒரு பினாமி. எனவே இந்த அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீயின் நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிற நிலையில் இம்மோடு நாட்டில் இடம்பெறுகின்ற அரசியல் ரீதியான விமர்சனங்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகள் சம்பந்தமாக பேச கலந்துரையாட தயாராகி இருக்கின்றார் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி. வணக்கம். வணக்கம். அண்மையில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோலை தூக்கி அவர்களுடைய விரோதத்தை காண்பிப்பதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் செங்கோலை அங்கு இருக்கின்ற சேவகர்கள் பாதுகாத்தார்கள் ஒரு விதமாக. ஆனால் எதிர்கட்சியினர் இந்த நீதித்துறையில் சுயாதீனத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது, அதே போல இன்னும் 8 நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை, அவை இது ஒரு பாரிய பிரச்சனை என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நேற்றைய தினம் ஒரு விடயம் சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கம் நீதிபதிகளுக்கு லஞ்சம் வழங்க முற்படுகின்றது, லஞ்சம் வழங்கி அவர்களுக்கு தேவையான தீர்ப்புகளை அவர்களுக்கு ஏற்றதை போல தேவையை போல பெற்றுக்கொள்ள இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார். இது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவருடைய சிறப்புரிமை வரப்பிரசாதங்களை பயன்படுத்தி சொல்லும் ஒரு கருத்து. இதை பொதுவெளியில் இப்படி சொல்ல முடியாது, சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்துவிடும். ஆகவேதான் அவர் பாராளுமன்றத்திற்குரிய விடயத்தை சொல்லுகிறார். ஆகவே இப்படியான எதிர்கட்சியினுடைய கருத்துக்கள், நடவடிக்கைகள் பாராளுமன்றத்திலே அனைவரும் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இடங்களிலிருந்து இறங்கி வந்து ஆர்ப்பாட்டம் செய்தல், இப்படியான விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய கருத்து என்ன இது சம்பந்தமாக? நிச்சயமாக எதிர்கட்சியில் உள்ளவர்களை விட இதில் தவறு சபாநாயகருடையது. பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தவறாக பேசுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் அவரை வெளியேற்றுகிறார்கள். அவர் போகவில்லை என்றால் போலீசாரை அழைத்து போலீசாரின் பாதுகாப்போடு இழுத்து செல்லப்படுகின்றார், தூக்கிச் செல்லப்படுகின்றார். அப்படி இருக்கும் போது ஏன் இந்த எதிர்கட்சியில் இவ்வளவு பிரச்சனை செய்யும் போது ஏன் இவர்களை உங்களுக்கு போலீசார் அழைத்து வெளியே போட முடியாது? இருக்குது. அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கின்றது. எனவே போலீசார் அங்கே பாராளுமன்றத்தில் போலீஸ் நிலையம் இருக்கின்றது, போலீசார் பற்றாக்குறையாக இருந்தால் நியாயம். எனவே தேவையான அளவு போதிய அளவு போலீசார் இருக்கின்றார்கள். ஆகவே சபாநாயகர் அவர்களே, இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படும் போது, நீங்கள் பாராளுமன்றத்தை சிறுபிழை ஏற்படும் போது, தவறான வார்த்தைகளை எதிர்கட்சி உறுப்பினர்கள் உபயோகிக்கும் போது, பிரயோகிக்கும் போது அவர்களை வெளியேற்றுகின்றீர்கள். ஏன் இவர்களை உங்களுக்கு வெளியேற்ற முடியாது? ஆனால் அந்த இடத்தில் நான் ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். எதிர்த்தரப்பினர் ஏன் அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் குறிப்பிடுவது, நான் முதலில் குறிப்பிட்டதை போல, நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது, சட்ட பிரச்சனைகள். அதற்கு ஒரு விவாதம் கேட்கின்றார்கள். விவாதம் கொடுப்பதற்கு அரசு தரப்பு மறுக்கின்றது. நாங்கள் விவாதம் செய்ய தேவையில்லை, இது வேறொரு காரணம் சம்பந்தமாக தான் இன்றைய விவாதம், விவாதம் செய்ய தேவையில்லை, நாங்கள் நேரடியாக வாக்குக்கு செல்லலாம், வாக்கு பெற்று வாக்குகளின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன. ஆனால் எதிர்த்தரப்பினர் அதை ஏற்க மறுக்கின்றார்கள். விவாதம் கேட்டுத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தார்கள். அப்போதான் எல்லோரும் கீழே இறங்கி, தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் உட்பட பலரும் அந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இறங்கி வந்து செங்கோலை தூக்குவதற்கு முயற்சித்தார்கள். அது ஒரு அத்துமீறல் செயல் ஒன்று. எனவே அதை அனுமதிக்க முடியாது. அவர்கள், நீங்கள் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகவாதிகளாக
இந்த ஜனநாயக நாட்டிலே ஜனநாயகத்துக்கான பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பதாக இருந்தால் நியாயமாக குரல் கொடுக்க வேண்டும். நீங்கள் ரவுடிகளைப் போல் அங்கு செயல்படுவதாக இருந்தால் அது சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கின்றது, போலீசாரை அளித்து இவர்களை தூக்கி எறிவதற்கு வெளியில். அது செய்யாதது மிகவும் தவறென்று நான் எதிர்ப்பு சொல்லுவேன். ஆனால் அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக அது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறி இருக்கும். அதாவது சர்வதேச ரீதியாக ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்கும். இலங்கை பார்லிமெண்டத்தில் எப்படி ஒரு பிரச்சனை, ஏனெனில் இதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. கரு ஜெயசூரிய சபாநாயகராக இருக்கும் போது, நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த சம்பவம் நடந்தது. எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பலரும் பிரசன்ன ரணவீர உட்பட எல்லோருமே மிளகாய் தூள் வீசிய நாட்கள். அப்பொழுது அப்படி அது மாத்திரமல்ல, சபாநாயகருடைய கதிரையில் தண்ணீர் ஊற்றி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பல செயற்பாடுகளில். அதற்கு காரணமே யார்? அந்த சபாநாயகர். நீங்கள் தவறான வார்த்தைகளை பாராளுமன்றத்திலே உங்களுடைய நாட்காலில் இருந்து அமர்ந்து கொண்டு பேசும்போது அது பிழை என்று நீங்கள் அவர்களை வெளியேற்றுவதாக இருந்தால், இவ்வாறான கேவலமான செயல்கள் செய்யும் போது ஏன் அவர்களை உங்களுக்கு வெளியேற்ற முடியாது? அதிகாரம் இல்லையா சபாநாயகருக்கு? இது ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேசம் அல்ல, யார் பார்த்தாலும் தவறு தவறுதான். பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றுகின்றீர்கள். எனவே சபாநாயகர் மீதுதான் முழுமையான பிழையாக இருக்கிறது நான் கருதுகிறேன். இப்போ இவர்கள் முன்வைக்கின்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ முஜிபுர் ரஹ்மான் கூட பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்லியிருக்காரு, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு தேவையை போல, அவர்களுக்கு தேவையானதை போல நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பார்க்கின்றது. நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு சுயாதீனத்தன்மை அங்கு கேள்விக்குள்ளாகும் நிச்சயமாக அப்படி செய்தால். ஆனால் இவர்கள் நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான தீர்ப்புகளை பெற்றுக்கொள்ள இந்த அரசாங்கம் முயற்சிப்பதாக பார்லிமெண்டத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். நீதி என்பதும் நீதிமன்றம் என்பதும் முஜிபுலுக்கு தெரியாது. ஒரு நீதிபதி தனக்கு தேவையான விதத்திலே தீர்ப்பு கொடுப்பதற்கு நீதிபதிக்கு எவ்விதமான அதிகாரமும் கிடையாது. எனவே இது எதிர்த்தரப்பும் இருக்கின்றது. அன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்களுக்கு நீதிபதி தேவையான அளவு தண்டனைகளை அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது வேறு, இது வேறு. எனவே முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்களின் கட்சியிலே சார்பாக அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த வழக்கறிஞர் மூலமாக நீங்கள் நீதியை கேட்கலாம் நீதிமன்றத்தில். ஏன் முடியாது? உங்களுக்கு நீதிபதி நெடுக்கெல்லாம் கொடுக்க முடியாது தண்டனைகளோ அல்லது வழக்கு தீர்ப்பும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு முதுகெலும்பில்லாத வழக்கறிஞர்கள், பேச திறனற்றவர்கள் இருந்தால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. தீர்ப்பு கொடுப்பது சாதாரண விடயம் அல்ல. தீர்ப்புக்கு வாசிக்க வேண்டும் அல்லது எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும். அந்த தீர்ப்பில் பிழை இருந்தால் நீங்கள் மேன்முறையீட்டுக்கு செல்லுங்கள். சென்று இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டது பிழை என்பதை நிரூபியுங்கள். உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய திறமை இல்லை, ஆற்றல் இல்லை, அதற்காக போலியாக குரல் கொடுக்காதீர்கள். பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலிருந்து போலியாக சண்டியர்களை போல் பேசுவதில் அர்த்தம் அல்ல. முஜிபுல், வாருங்கள் வீதியில் வந்து மேடைகளிலே பேசுங்கள். எங்களைப் போல் தைரியமாக, கோழையாக அங்கே உங்களுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதீர்கள். ஒரு நாட்டில் பிரச்சனை உண்டு பண்ண முயற்சிக்காதீர்கள். இது ஒரு தரங்கட்ட செயல். இப்போ எதிர்கட்சி சேர்ந்த இப்படி உறுப்பினர்கள் பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். நீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகளை கூட விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். அது கூட ஒரு மிகப்பெரிய நீதிமன்ற அவமதிப்பு. ரைட். இப்போ இதற்கு முன்பதாக சுரேசரனுடைய விடயத்திலே அவர் சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு விதமாக விமர்சித்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்வது என்ன? விசாரணைக்கு நாங்கள் இடையூறு விளைவிக்க விரும்பவில்லை, விசாரணை இடம்பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அந்த அவமதிப்பையே செய்கின்றார்கள், மறைமுகமாக செய்கின்றார்கள். அதே போலதான் பார்லிமெண்டத்திற்குள்ளே இருப்பவர்களும் இப்பொழுது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து இப்படியான பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். கருணாநிதி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இந்த அரசாங்கம் சரி, அதற்கு இதற்கு முன்பதாகவும் சரி, நாங்கள் நிறைய மாற்றங்களை பார்த்து இருக்கின்றோம். இப்பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழ், ஆட்சியின் கீழ் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட, கடந்த காலங்களில் ஈடுபட்ட பலரும் கைது செய்யப்படுகின்றார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பல பேருடைய வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது, விசாரணைகளுக்கு எடுக்கின்றார்கள். இப்போ இப்படியெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன சொல்லக்கூடியதாக இருக்கின்றது? இதை பொறுத்த இந்த அரசாங்கம் மிக நல்ல அரசாங்கம், மிக அமைதியாக செல்கிறது. அதுதான் உள்ள பிரச்சனை. அமைதியாக செல்வது பிரச்சனை. இங்கே பிரேமதாசா போன்ற சஜித்தின் தகப்படார் போன்ற ஒரு ஜனாதிபதி நாட்டுக்கு தேவையாக இருக்கின்றது என்று உண்மையாக நினைக்கிறேன். ஒரு கொடூரமான ஆட்சி தான் இந்த நாட்டுக்கு உண்மையாக இப்போது தேவைப்படுகிறது. ஏனெனில் இவர் அநியாயக்காரர்கள் என்று வீதியிலே இறங்கி நியாயம் பேசுகின்றார்கள். எனவே அது ஒரு பாரதூரமான செயலாக நான் பார்க்கின்றேன். இவர்கள் இனவாதத்தை தூண்டுவதற்காக எதிர்கட்சியில் உள்ளவர்கள் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டில் உள்ள சிங்கள மக்கள் உசுப்பேத்துகின்றார்கள். இதில் இனவாதம் வரலாம், நடந்து கொண்டிருக்கின்றது.
அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரலாம். இந்த நாட்டில் வெடிக்கலாம். ஒரு இனவாத பிரச்சனை 83ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு போல் ஒரு பிரச்சனை கூட வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் அதற்கு இடம் கொடுக்கும் என்று நிச்சயமாக நினைக்கின்றீர்களா? கொடுக்காது. அப்படியானால் அவர்கள் நிச்சயமாக போலீசார் அல்லது இராணுவத்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நிச்சயமாக அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கின்றது, அதை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். ஆனால் ஆரம்பித்த பின்புதான் போலீஸும் இராணுவம் வரப்போகின்றது. இப்போ உங்களை அடித்தால் தான் தெரியும் அடித்து விட்டீர்கள் என்று, அல்லது தெரியாது போலீஸுக்கும் இராணுவத்திற்கும். எனவே ஒரு முதல் ஆரம்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான பிரச்சனை வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இனவாதத்தை தூண்டும் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் விசாரிக்கப்படல் வேண்டும், கைது செய்யப்படல் வேண்டும். இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே ஆனால் முக்கியமானவர்கள் விமல் வீரவன்ச, கும்பம்பில போன்றவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டால் பிரச்சனை முடிந்துவிடும். இவர்கள் போலியானவர்கள். இவர்களிடம் இனவாதம் இருக்கின்றதே உரிய தன்னுடைய சமயத்தை அல்லது தன்னுடைய சமூகத்துக்காக செயல்படக்கூடிய திறமைகள் இவர்களிடம் கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யும் ஒரு செயலாகவும் எதிர்கால தேர்தலுக்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். சிங்கள மக்களின் வாக்குகளை எப்படி நாம் கவர்வது, இதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. இப்போ அந்த கூட்டத்தில் இருந்த இன்னும் ஒரு முக்கியமான நபர் தான் ஞானசார தேரர். அவருக்கு நேற்றைய தினம் 9 மாத சிறை தண்டனை உறுதி செய்திருக்கிறது நீதிமன்றம். அவர் மேன்முறையீடு செய்திருந்தார், ஆனால் அதை நிராகரித்துவிட்டு இப்பொழுது அந்த 9 மாத சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு மதத்தை அவமதித்து அவர் பேசிய ஒரு விடயம் சம்பந்தமாகத்தான் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இந்த விடயத்தை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நாங்கள் பாடசாலை காலத்திலே படித்திருக்கின்றோம், அரசன் அன்று கொள்வாம் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது. அதுதான் இதற்கு ஒரு அருமையான விடை. இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் மிக கேவலமாக பல மேடைகளிலே பேசியவர், வீதிகளிலும் இறங்கி பேசியவர், அரசாங்க சார்போட கடந்த காலங்களிலே. எனவே அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. எங்களுக்கு அடுத்துதான் சுரேஷ் சலையனுடைய விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டும். சுரேஷ் சலையனுடைய லேப்டாப் மற்றும் மொபைல் பாஸ்வேர்ட் இன்னமும் அவர் விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்காமல் இருக்கின்றார். ஆனால் அவரை சார்ந்தவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் அந்த லேப்டாப்பிலும் அந்த மொபைலிலும் எந்த விதமான விடயங்களும் இல்லை. இன்னும் ஒரு பக்கம் உதயகமன் பில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார். இது ஏற்கனவே அப்போதிருந்த இராணுவ தளபதிக்கு உயர் அதிகாரிகளுக்கு இவர் வழங்கிவிட்டார். இவர் அந்த பதவியிலிருந்து விலகும் போதே அவரெல்லாம் பொறுப்பு கொடுத்து விட்டார். அப்படி என்றால் நீங்கள் அவர்களிடம் விசாரியுங்கள், அவர்களிடம் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போது இவரை நீங்கள் சித்திரவதை செய்யாதீர்கள் என்று சுரேஷ் சலைவை காப்பாற்ற பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கம் சுரேஷ் சலைவுக்கு அடுத்தாக இருக்கின்ற கோட்டாபய ராஜபக்ச அவர் ஒரு பக்கம் தன்னை பிடிஏவின் கீழ் கைது செய்து விட வேண்டாம் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த விடயமும் இப்பொழுது விசாரணைக்கு செய்யப்பட்டு வருகின்றது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆகவே கடந்த காலங்களிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் பலர் இன்று இல்லை, கொல்லப்பட்டார்கள், அடித்து கொல்லப்பட்டார்கள், வெடிவைத்து எரித்து உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. எனவே அப்படியெல்லாம் சித்திரவதை நடந்த இந்த நாட்டில் இவருக்கு மாத்திரம் அப்படி ஒன்று தனி சட்டம் இவருக்கு வைக்க முடியாது. சிஐடியால் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழர்களுக்கு வடக்கிலே கிழக்கிலும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்கள் விசாரித்தீர்களோ அதே போல்தான் இந்த சலையையும் விசாரிக்க வேண்டும். அவருக்கு தனியாக நாட்காலில் உட்கார வைத்து பூமாலை போட்டு விசாரிக்க முடியாது. சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த நாட்டில். எனவே அரசாங்கம் அமைதியாக இருக்கின்றது. இவ்வாறாக எதிராக செயல்படுபவர்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அப்படி செய்யும் போது தான் ராஜபக்ச தரப்பின் ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய தரப்பில் எல்லோரும் கதைக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச கூட சொல்கின்றார், 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர சுரேஷ் சலை அயராது பாடுபட்டார். விடுதலை புலிகள் இயக்கத்தின் தமிழ் செல்வன் அவர்களை உயிரிழப்பதற்கு செய்வதற்கும் மரணிப்பதற்கும் சுரேஷ் சலை தான் மும்முரமாக செயற்பட்டார் என்று பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எனவே நாட்டை காப்பாற்றுவதற்காக செயல்பட்டார் என்று கூறுவதற்கு முடியாது. இந்த நாட்டின் இராணுவ தளபதியாக இருந்த சரத் போன்சேகா மிக தெளிவாக கூறியிருக்கின்றார், நான் அவரை விரட்டி விட்டேன், அவர் கொழும்பிலிருந்து கோட்டாவுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் என்று பல தடவை பாராளுமன்றத்தில் முன்பும் கூறியிருந்தார், இப்போதும் கூறுகிறார் ஊடகத்தில். எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அடுத்தது, யுத்தத்திலே நீங்கள் மக்களை காப்பாற்றிருக்கலாம் அல்லது இந்த நாட்டை காப்பாற்றிருக்கலாம், அதற்காக நீங்கள் செய்யும் தவறுகள் எல்லாம் மறைக்கப்பட முடியாது. இது ஒரு சமூகத்துக்கு எதிராக செய்யப்பட்டது. முஸ்லீம் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற தூரநோக்கு சிந்தனையோடு கோட்டாபய ராஜபக்ச கூட்டத்தோடு சேர்ந்து செயல்பட்ட ஒரு துரோகிதான் இவன். எனவே ஒரு தமிழ் சமூகத்தை ஓரளவு அழித்து விட்டார்கள். ஒரு 30-40% அழிக்கப்பட்டது. முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டார்கள்.
ஆகவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமே ஒழி இவர்களுக்கு பூமாலை போட்டு நாட்காலியிலே அமர வைத்து விசாரிக்க கூடாது. அனைத்து தமிழர்களையும் முன்பிடியுங்கள். அதுபோல் முஸ்லிம்களும் கைது செய்யப்பட்டார்கள் குண்டுவெடிப்பின் பின். அவர்களை சிஐடியில் எப்படி விசாரித்தீர்கள், அதே போல் இவரையும் விசாரியுங்கள். யாராக இருந்தால் எங்களுக்கு தேவையில்லை. குற்றவாளியாக சந்தேக நபராக வருபவர்களுக்கு எப்படி நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதை செயல்படுத்துங்கள். ஒருவர் சார்பாக செயல்படக்கூடாது. ஆனால் இப்போது சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சிஐடியில் உள்ள அதிகாரிகள் மிக நேர்மையாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் பிரச்சனை இருக்கின்றது. சுரேஷ் சலை இப்பொழுது சிஐடிக்குள் இல்லை. அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உண்ணாவிரதத்தையும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றார். ஆனால் அவர் உண்ணாமல் இருந்தாலும் கூட அவருக்கு மூக்கின் வழியாக அவருக்கு தேவையான போசாக்குகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றதாம். அவர் எழுந்து நடக்கின்றார், அமர்ந்திருக்கின்றார், மலசல கூடத்திற்கு செல்கின்றார், வருகின்றார், எல்லாம் செய்கின்றார். ஆனால் இன்னமும் உண்ணாமல் இருக்கின்றாராம். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவருடைய இந்த நடவடிக்கையானது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான இந்த மிக முக்கியமான விசாரணைக்கு ஒரு பாரிய இடையூறாகத்தான் இருக்கின்றது. இதற்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இது ஒரு போலியாக விளையாட்டு பிள்ளையாக 6 மாத குழந்தை போல் இந்த விசாரணை நடத்த முடியாது. அவர் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கின்றார், நான் உண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன் என்று. அதற்கு அரசாங்கம் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நேரடியாக இந்த பிரச்சனையில் ஜனாதிபதி தலையிட வேண்டும். தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும். அல்லது எவ்வளவு காலம் ஒரு வைத்தியசாலையில் வைத்திருக்க போகிறீர்கள்? எனவே இந்த பிரதான சூத்திரதார் யார்? அவர் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? அவருடைய விசாரணைக்கு இவர் பெயர் கூறவில்லையா? அல்லது அந்த பெயர்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை அரசாங்கமும் சிஐடியரும் முயற்சி செய்ய வேண்டும். காலதாமதம் பாதிக்கப்படும். எனவே காலதாமதம் இல்லாமல் வெகு விரைவில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இப்பொழுது அண்மையில் மலையத்துக்கு சென்றீர்களா? நிச்சயமாக. என்ன நடக்கின்றது மலையக பக்கம்? மலையகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், தமிழர்கள் விசேடமாக. அதுபோல் எதிர்க்கட்சியிலும் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே எதிர்க்கட்சியில் இருந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமைச்சர்களாக இருந்தார்கள். திகாம்பரம் ஒரு அமைச்சராக இருந்தார், ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தார், அதுபோல் கொழும்பிலே மனோ கணேசனும் ஒரு அமைச்சராக இருந்தார். இருந்த போதிலும் அவர் ஹட்டன் நகருக்கு தயவு செய்து நான் இவர்களிடம் கூற விரும்புவது, தயவு செய்து ஹட்டன் நகருக்கு செல்லுங்கள். சென்றாக பஸ் நிறுத்தும் இடத்தில் மலசலகூடம் இருக்கின்றது, அதற்கு கொஞ்சம் போய் வாருங்கள். அது உடைந்த நிலையிலே இருக்கின்றது. ஆண் பெண் இருபாலருக்குமான மலசலகூடம் மனிதன் செல்ல முடியும், மிருகத்துக்கு கூட செல்ல முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது. அது இப்போதும் இருக்கின்றது. நான் நேரடியாக சென்று பார்த்தேன். அப்படினால் இந்த அரசாங்கத்தின் ஆரம்பிக்கப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க நகர சபையால் ஆரம்பிக்க போகிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் இப்படித்தான் இருந்திருக்கு தொடர்ச்சியாக. அங்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே வந்தார்கள், இவர்கள் இழுத்து கொண்டு போய் அந்த மலசல கூடத்தில் வைத்து பூட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மனோ கணேசன் எல்லாம் போனீர்கள் என்றால் மலசல கூடத்தில் தான் நீங்கள் இருக்க வேண்டும், மறந்து விடாதீர்கள். மிக மோசமாக இருக்கின்றது. அதுபோல் சந்தை. இவர்கள் கூறுவது இந்த அரசாங்கம் ஒரு 2 வருட காலம்தான் ஆகின்றது. எனவே இந்த அரசாங்கத்திடம் பணம் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் பணம் அச்சடிக்கவில்லை. கோட்டாபே போல் 5000 ரூபாய் அச்சடிக்கவில்லை இவர்கள். சொல்றால் தானே திரை சேரி நிரம்பி வழங்குகின்றது. இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்கின்றன. எனவே 25 மாவட்டத்துக்கும் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஒரே அடியாக செய்ய முடியாது. ஆனால் கடந்த காலம் நீங்கள் அமைச்சர் பதவி எடுத்திருந்து என்ன செய்தீர்கள்? ஹட்டன் என்பது நூரலியாவுக்கு அடுத்து ஒரு பெரிய நகரம். போய் பாருங்கள் ஹட்டன் நகரத்தை தயவு செய்து. மிக மோசமாக இருக்கின்றது. மாடங்கட்ட மனோ கணேசன் சிங்களடியில் போய் அடிக்கல் நாட்டுகின்ற மார்க்கெட்டுக்கு, சந்தைக்கு போய் ஹட்டன் நகரத்திலே இருக்கும் சந்தையை போய் பார் மனோ கணேசன். அங்கே பாலடைந்து இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. உமக்கு வாக்களித்தவர்கள் யார்? நான் பிரதேசவாதம் பேசவில்லை. போலியாக ஒவ்வொரு இடத்துக்கு போய் பேரை வைத்துக் கொண்டு தான் ஒரு பெரிய தலைவர் என்று காண்பிப்பதற்காக கிழக்கு மாகாணத்துக்கு சென்றார். அங்கே திறப்பு விழாவுக்கு கூட அவரை அழைக்கவில்லை கடைசியில். எனவே இவ்வாறான மடத்தனமான வேலை செய்ய வேண்டும். தயவு செய்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, கடந்த காலங்களிலே கொடுக்கப்பட்ட அமைச்சு பதவியால் மலையக மக்களுக்கு நன்மை நடந்ததா இல்லையா என்பதை போய் மலையகத்தில் தயவு செய்து பாருங்கள். மலையக மக்களை புத்தியோடு செயல்படுங்கள். மடையர்களுக்கும் மானங்கெட்டவர்களுக்கும் வாக்கு போட்டு விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நாசமாகிவிட்டது. இப்போது எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளாவது நன்றாக வாழ வேண்டும். ஆனால் நாங்கள் அதற்காக சற்று சிந்தித்து புத்தியுள்ளவனுக்கும் நல்லவனுக்கும் மானம் உள்ளவனுக்கும் ரோசம் உள்ளவனுக்கும் வாக்களியுங்கள். நாங்கள் இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அதுவும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். தற்போது இருக்கின்ற மலையகம் சார்ந்த அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள்
அட்டனுக்கு சென்று பார்த்து இருக்கின்றார்களா? அது சம்பந்தமாக பேசி இருக்கின்றார்களா? நிச்சயமாக பார்த்திருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக இப்போது அவர்கள் நான் நகரசபையில் போய் சந்தித்து அனைவரையும் பேசினேன். அங்கு நிதி ஒதுக்கப்பட்டு வேலை ஆரம்பிப்பதற்கான தயார் நிலையில் இருக்கின்றது. காரணம் நிச்சயமாக இப்பொழுது நடக்கும். இந்த வருடத்துக்குள் ஒன்றரை ஆரம்பிக்கப்படும். வருடங்களுக்கு மேல் அரசாங்கமும் நிச்சயமாக பார்த்திருக்க நடக்கும். இந்த வேண்டும். வருடத்தில் நடக்கும். ரைட். அத்த நாங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கவர்கள் மாத்திரம் குறை கூற முடியாது. தற்போதைய நான் அதை இருப்பவர்களும் கூறவில்லை. எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் நீங்கள் மலையகத்தில் நாங்கள் அப்போது அதை செய்வோம், செய்யவில்லை. இதை செய்வோம் என்று கூறும் நீங்கள் தான் கடந்த சுமார் 15-20 வருட காலம் இருந்தார்கள் அமைச்சர்களாக. இவர்கள் நேற்று வந்தவர்கள். இவர்கள் கேபினெட் அமைச்சர்களும் கிடையாது, பிரதி அமைச்சர்கள் தான் இருக்கின்றார். இவர்கள் கேபினெட் அமைச்சர், அதிகாரம் உள்ள சக்தி உள்ள பலம் உள்ள அமைச்சர்களாக இருந்தார்கள். பெரிய படம் காட்டி கொண்டிருந்தீர்கள். ஏன் உங்களால் கடந்த காலங்களில் செய்ய முடியாமல் போயிட்டு ஹேட்டன் நகரத்தை கூட திருத்த முடியாத உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இனிமேல் எதிர்கால தேர்தலில் உங்களுக்கு தகுந்த பாடத்தை ஹட்டன் மாத்திரமல்ல மலையக மக்கள் படித்து கொடுப்பார்கள். ஆனால் பாருங்கள், இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி சொல்கின்றார். அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றம் சாட்டு முன்வைக்கிறார். அது உண்மைதான். நானும் அந்த கருத்திலிருந்து விலக மாட்டேன். பாதுகாப்பான காணி இல்லை என தித்வாவினால் பாதிக்கப்பட்ட மலையக அகதிகளை இன்னும் கூடரங்களில் அனூர் அரசு வைத்துள்ளது. இன்னமும் உண்மையாகவே டெத்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் பல இடங்களில் இன்னும் அதே கூடாரங்களில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட போகின்றது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கடந்த மாதம் கூட புதிதாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது மக்களுக்கு. படிப்படியாக கொடுக்கப்படுகிற ஓரிரு தினங்களில் வீடு கட்டி கொடுக்க முடியாது. திருமணம் முடித்தவுடன் குழந்தை கிடைக்கின்றதா? இல்லை. ஒரு 10 மாதத்துக்கு பிறகு கிடைக்கின்றது, சிலருக்கு 1 வருடம் 2 வருடத்துக்கு பிறகு கிடைக்கின்றது. எனவே இந்த அமைச்சர்கள் கூறுவது போல் இருந்தால் குழந்தை வயிற்றுக்கு வந்த பின் கற்பமான பிறகுதான் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். என உடனே எதுவும் நடக்காது, சாத்தியம் அல்ல. நாட்டில் 2 காரணங்கள். ஒன்று பொருளாதாரம், முக்கியமாக பணம் இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததை போல் கட்டி கொடுக்க முடியாது, படிப்படியாகத்தான் நடக்கும். ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை யோசியுங்கள். இவ்வளவு காலம் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அருமையான தரமான வீடுகள். அதை பற்றி சிந்திக்க வேண்டும். குறை காண்பதற்காக இருக்க எதிர்கட்சியாக இருங்கள். மனோ கணேசனும் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் நான் கூற விரும்புவது, எதிர்கட்சியாக இருங்கள், எதிர்கட்சியாக இருக்காதீர்கள். அரசாங்கத்துக்கு ஒத்துழையுங்கள். அரசாங்கம் செய்யவில்லை என்றால் நீங்கள் தான் பெரிய ஆட்கள், செய்து காமியுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்றீர்கள். கனடாவுக்கு போகிறீர்கள், அங்கே போய் பணம் பிடிக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? உங்களால் எதுவும் செய்ய முடியாது. உங்களால் பேச முடியும், அதுவும் டிராஃபிக் போலீஸ் மாதிரி கை காமிக்கத்தான் முடியுமே தவிர வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றுமே செய்ததாக இல்லை. கொழும்பு மாவட்டத்துக்கு என்ன செய்திருக்கிற இது வரைக்கும்? இவர் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை. கொழும்பு மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் இவரை. ஃபுட்போர்டில் வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஓடி வந்து ஏறியவர். எனவே இவர்களால் நான் நினைக்கவில்லை இந்த பாராளுமன்றத்தில் தரமற்றவர்களை சஜித் பிரேமதாச ஒரு திறமையில்லாத எதிர்க்கட்சி தலைவர் திறமையில்லாதவர்களை தேசிய பட்டியலிலே சேர்த்ததால் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டுக்கும் ஒரு சாபக்கேடாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் நிச்சயமாக மாற வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு செல்ல வேண்டுமா அல்லது எப்படி? நிச்சயமாக மாற்றப்படுவார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் மாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைவதாக ஒரு கதை செல்கின்றது. மீண்டும் அந்த கதை சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. ரகசியமான பல சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றது. ஜிஎல்பிசியினுடைய வீட்டிலே ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் என்று சொல்கின்ற கட்சி எல்லாரும் சேர்ந்து ரகசிய கூட்டங்களை நடத்துகிறார்கள். இந்த கூட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சூழ்ச்சியாக இருக்குமா அல்லது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கிலே இவர்கள் எதுவும் சூழ்ச்சி செய்கிறார்கள், ரகசிய திட்டங்களை போட போகிறார்களா? நிறைய ரகசிய கூட்டங்கள் நடந்து விட்டது. இல்லை, அது எதுவுமே நடக்காது. காரணம், மக்களிடம் ஒரு தவறான எண்ணம் இருக்கின்றது. இவர்கள் நினைக்கின்றார்கள் கடந்த காலங்களிலே தேசிய பட்டியல் வந்த ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் ஜனாதிபதியாகியது அது அவருடைய திறமையில் ஆகவில்லை. ராஜபக்சையின் களவுகளில் இருந்து ராஜபக்சை காப்பாற்றிக் கொள்வதற்காக ராஜபக்சையால் கொண்டு வரப்பட்ட ஒரு பினாமி. எனவே இந்த அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. அப்படியே தேவையாக இருந்தாலும் அவர்களிடம் 159 பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு ஜனாதிபதியோ பிரதமரையோ அவர்கள் தேடிக்கொள்வார்கள். எனவே மக்கள் தவறான எண்ணத்தில் இருக்காதீர்கள். அவர் பாராளுமன்றத்துக்கு வந்துவிட்டால் அவருடனே ஜனாதிபதியாகி விடுவார் என்ற எண்ணத்தை தயவு செய்து மறந்து விடுங்கள். அவருக்கு இப்போ நேராக நிற்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றார். இப்போ கருணாநிதி அவர்களும் சரி, இன்னும் பல பேர் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, அரசாங்கத்தில் அரசு தரப்பிலே பாராளுமன்றத்தில் 159 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் 159 பேரிலே எத்தனை பேர் மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். 159 பேரை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 19-20 பேர் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறார்கள். ஏனையவர்கள் பேருவிவரங்கள் கூட இன்னமும் நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்கள் மக்கள் மத்தியில் சென்று எந்த விதமான வேலையும் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டை
சமூகத்தில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதற்கு காரணம் இலங்கையில் உள்ள தரங்கெட்ட ஊடகங்கள், தமிழ் சிங்கள ஊடகங்கள் காண்பிப்பதல்ல. நான் பேசுவதையே பல ஊடகங்கள் காண்பிப்பதில்லை. நான் செல்லும் இடத்தில் கூட மக்கள் சந்திப்பு நடந்தாலும் காண்பிக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அங்கே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காண்பிக்க கூடாது என்பதற்காக ஏதாவது நடக்கின்றதா என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு மனிதன் வளர்வதை தடை செய்வது எதிரிகள் அல்ல, இந்த நாட்டில் இருக்கும் ஊடகங்கள். ஊடகம் என்பது என்ன? உலகுக்கு இந்த நாட்டில் நடக்கும் நீதி அநீதிகளை தெரிவிக்க வேண்டும். ஆனால் நடக்கின்றது அப்படி இல்லை. ஓரிரு ஊடகங்கள் தான் உண்மையை காண்பிக்கின்றார்கள், உண்மையை கூறுகின்றார்கள். எனவே இதற்கு முழுமையான காரணம் ஊடகங்கள். எனவே அரசாங்கம் ஊடகங்களுக்கு கூற வேண்டும், அல்லது புதிய ஊடகங்கள் ஆரம்பிப்பதற்கு அரசாங்கம் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் ஊடகங்கள் பதிலுக்கு இப்படி சொன்னால் 159 பேரிலே 20 பேரை தவிர்த்து ஏனையவர்களும் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? நீங்கள் செய்ததை காண்பித்திருக்கின்றீர்களா? அவர்கள் வீட்டில் இருக்கின்றார்கள், அனைவருக்கும் பணம் ஒதுக்கப்படுகின்றது. எனவே அந்த ஒதுக்கப்பட்ட நிதி என்ன நடக்கின்றது? அவர்கள் மக்களுக்கு அவர்கள் வீட்டில் வைத்திருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் வங்கி கணக்கிலே போட்டிருக்கின்றார்கள்? இல்லை, நிச்சயமாக அந்த பிரதேசங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நீங்கள் ஏன் இதுவரை எந்த ஊடகமும் காண்பிக்கவில்லை? அப்படியால் ஊடகங்கள் கேளுங்கள். உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே என்று ஏன் நீங்கள் ஒருவரையும் கேட்கவில்லை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும்? அந்த நிதிக்கு என்ன நடந்தது, அதனால் என்ன செய்தீர்கள் என்று கேட்டிருந்தால் இது நியாயம். ஆனால் எவரும் எதுவும் கேட்கவில்லை, காண்பிக்கவும் இல்லை. இவர்களுக்கு தேவைப்படுகிற இந்த அரசாங்கத்தை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக சாதாரண விளையாட்டு கிரிக்கெட்டை காண்பிக்கின்றீர்கள், ஃபுட்பாலை காண்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு தேவையானவர்கள் அங்கே உங்கள் ஊடகத்திலே வேலை செய்தவர்கள் எங்காவது சென்றால் அதையெல்லாம் காண்பிக்கின்ற செய்திகளிலே மக்கள் சேவை செய்வதையும் மக்களுக்காக குரல் கொடுப்பதையும் ஏன் காண்பிக்க முடியாது உங்களுக்கு? ஊடகம் என்பது ஊடகமாக ஊழல் அகங்களாக இருக்கக்கூடாது. இப்போது இதான் நடைபெற்றுக் கொண்டு இலங்கையில் மாத்திரமல்ல, இந்தியாவிலும் தன்னுடைய தேவைகளை தீர்மானிப்பதற்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு தரங்கட்ட ஊடகங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. எதிர்காலத்திலே இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டும் முகமாக நல்ல தமிழ் ஊடகங்கள் வர வேண்டும், மக்களை வளர்க்க வேண்டும். இதனோட எதிர்பார்ப்பு. இன்று என்ன எந்த ஊடகத்திலும் அழைக்க மாட்டார்கள். காரணம் என்ன காரணம்? உண்மை பேசுகின்றேன். ஊடகவியலாளர்கள் அந்த நிறுவனம் கூறுவதை நான் கூறுவேன் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். என் மனதில் என்ன இருக்கட்டும் அதைத்தான் நான் தைரியமாக கூறுவேன். எனவே லங்கா சிறியில் என்னை அப்படி எதுவும் கூறவில்லை, நீங்கள் கூறினாலும் நான் கூற மாட்டேன். எனவே எனக்கு இங்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. காரணம் அதுதான். மற்ற ஊடகங்கள் அவர்களுக்கு தேவையானது போல் நடத்த முயற்சிக்கின்றார்கள். அதற்கு அந்த ஊடகங்கள் கோழைகளை பார்க்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் சிதம்பரம் கருணாநிதி சம்பந்தமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். சிதம்பரம் கருணாநிதி எங்கு சென்றாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்களை நேரடியாக சாடுவது மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கின்றார், அல்லது மலையக அரசியல்வாதிகளை ஏசுவதை மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கின்றார். அதை தாண்டி எதுவும் வேறு ஆக்கப்பூர்வமாக எதுவும் பேசுகிறார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது தானே. காய்க்கு மரத்திற்கு தான் கல்லடி இருக்கும். இதுவரை இந்த நாட்டில் யாராவது ஒரு அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்யும் தவறுகள் அல்லது குறைகளை சுட்டி காமிப்பவர்கள் யார் இருக்கிறார்களா? பேரை கூறுகின்றார்களா? இல்லை, மறைமுகமாக பேசுகின்றார்கள், அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களை வைத்து முகப்புத்தகத்திலே எழுதுகிறார்கள், அல்லது வாட்ஸ்அப்பில் போடுகின்றார்கள். இப்போ வாட்ஸ்அப்பில் தான் அரசியல் நிறைய நடக்கின்றது, முகப்புத்தகத்திலும். நாங்கள் அப்படி அல்ல, நேரடியாக ஊடகத்தில் பேசுகின்றோம், மக்களுக்கு சென்றடைகிறது. இதை தடை செய்வதற்கும் பல ஊடகங்கள் இருக்கின்றார்கள், ஊடகவியலாளர்களும் இருக்கின்றார்கள். சில அரசியல்வாதிகளுக்கு ஆதரவானவர்கள், சிலர் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாளர்கள் சில ஊடகங்களில் இருந்து இப்போது தூக்கி எறியப்பட்ட பின் இப்போது போலியாக அரசாங்கத்துக்கு எதிராகவும் அரசாங்கத்திடம் திட்டமில்லை என்கிறார்கள். முன்பு அரசாங்கம் நல்லது என்றார்கள். எனவே இவர்கள் எல்லாம் தேர்தல் கேட்பதற்காக முயற்சிப்பதாகவே நான் எதிர்பார்க்கின்றேன். திட்டமற்றவர்களும் கொள்கையற்றவர்களும் குறிக்கோளற்றவர்களும் தான் செய்யும் தொழிலே சரியாக செய்யாமல் விரட்டுப்பட்டு வந்ததால் போலியாக இப்போது அவர்கள் அரசாங்கத்தையும் மற்றவர்களையும் குறை கூறுகிறார். சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேருக்கு நேர் காணல் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் டிசியருடன் நான் டீல்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.